ஒரு தேசத்தின் சிறந்த முதலீடு என்பது அதன் குழந்தைகளின் கல்வியில்தான் உள்ளது. அதை வெறும் வார்த்தைகளாக கடந்து போகாமல் அதை சுத்தமாக செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சி. கல்வி கண் திறக்கும் புதிய கல்வியாண்டு துவங்கும் இந்த வேளையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜக மேயர் வி ராஜேஷின் தலைமையில் அங்கு அரங்கேறி வரும் ஒரு மனிதநேய முயற்சி எல்லைகளை கடந்து ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியையும் மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்கும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வாரி வழங்கும் மாநகராட்சியின் இந்த நற்செய்கள் உண்மையிலேயே மனமாற பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த திட்டத்தின் சிறந்த அழகும் ஆச்சரியமும் எங்கு ஒளிந்திருக்கிறது தெரியுமா? அரசாங்கத்தின் பொது பணத்திலிருந்தோ மாநகராட்சியின் வரி பணத்திலிருந்தோ இதற்காக ஒரு பைசா கூட செலவிடப்படவில்லை என்பதுதான் அது. இன்றைய அரசியல் மற்றும் நிர்வாக சூழலில் எல்லாவற்றிற்கும் அரசாங்க நிதி ஒதுக்கீட்டையை எதிர்பார்த்து காத்திராமல் பொதுமக்கள் மற்றும் பெருந்தன்மை கொண்ட நன்கொடையாளர்களின் பங்களிப்பை மட்டுமே கை காட்டி இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சாத்தியமாக்கி காட்டியுள்ளார் மேயர் வி ராஜேஷ். தற்போதைய பொருளாதார சூழலில் பள்ளி பொருட்கள், சீருடைகள், புத்தகங்களின் விலை உயர்ந்துள்ள நிலையில் தங்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கே போராடும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெற்றோருக்கு மாநகராட்சியின் இந்த உதவி இக்கட்டான நேரத்தில் தேடி வந்த சிறந்த வரப்பிரசாதமாக அவர்களின் தோள்களிலிருந்து ஒரு பெரும் சுமையை குறைக்கும் நிம்மதியாக அமைந்துள்ளது. அதிகார வர்க்கம் என்பது குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கும் தளமல்ல. அது களத்தில் நின்று மக்களோடு மக்களாக பணியாற்றும் களம் என்பதை நிரூபிக்கும் காட்சிகள்தான் தற்போது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மேயரும் மாநகராட்சியின் உயரதிகாரிகளும் தங்களின் அலுவல் நேரங்களையும் கடந்து நேரடியாக களத்தில் இறங்கி மாணவர்களுக்கான கல்வி பொருட்களை தரம் பிரித்து பைகளில் தொகுக்கும் பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இவர்களின் இந்த அர்ப்பணிப்பு மிகுந்த உழைப்பு காண்போரை நெகிழச் செய்கிறது. இவ்வாறு போர்க்கால அடிப்படையில் தயார் செய்யப்படும் இந்த விசேஷ கல்வி தொகுப்புகள் மிக விரைவில் அந்தந்த வார்டு கவுன்சிலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இடைத்தாரர்கள் எவருமின்றி ஒவ்வொரு வார்டிலும் உள்ள தகுதியான குழந்தைகளுக்கு நேரடியாக சென்றடைய உள்ளன. ஒரு நல்ல எண்ணத்தோடு துவங்கப்படும் நற்செயல் என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இந்த திட்டமே மிகச்சிறந்த சான்றாகும்.